ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி பங்குனி உத்திரத்துக்கு அழகு குத்திட்டு வருவாங்க எங்கள் ஊரில் பச்சைமலை முருகனுக்கு. அந்த அழகு குத்துற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அழகு இன்னும் குத்தவே ஆரம்பிக்கல. குத்திட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு வருவாங்க, பச்சைமலை முருகன் கோவிலுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும் போல் இருந்தது. அதனால் நாங்கள் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பச்சைமலை முருகன் கோயில் கிரிவலம் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா படியில் போகிறது தான் பிளானு. இப்படி போய் பார்க்கலான்ட்டு போனோம். அதுவும் படிக்கு தான் போய் சேர்ந்துச்சு. கிரிவலம் சுற்றிட்டு வந்துட்டோம். சரின்ட்டு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்ட்டு மேலே படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவில் வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சைமலை முருகன் இங்கே தான் அந்த மலேசியாவில் இருக்க அந்த முருகனை விட பெரிய முருகன் இந்த கோயிலில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம படி ஏற ஆரம்பிச்சுட்டு கிரிவலம் சுற்றிட்டு வந்ததுனால பாதி படி ஏறதுக்குள்ளேயே டயர்ட் ஆகிட்டேன். அதனால் போய் உட்காந்துட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறலான்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போனப்போ இந்த முருகன், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உயரமான முருகன் நைட்டில் எப்படி இருக்காரு பாருங்கள். அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து பகலில் போய் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம பகலில் தான் போவோம். இப்போ நைட் டைமில் பாருங்கள் சூப்பராக ஜொலிக்கிறாரு. ஓகே, அந்த ஊரே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறக்கு நைட் டைமில் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. அந்த லைட்டு மட்டும்தான் தெரியும், ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஓகே, சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த அழகு குத்துறதெல்லாம் பார்க்கறக்காக கிளம்பிட்டோம். அதாவது அன்னைக்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவிலேயே இந்த பச்சைமலை முருகன் கோவில் வந்து ஓரளவுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் காமிச்சிருக்கோம். அதாவது அந்த வீடியோவில் காமிக்காத பிளேஸ் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்களை போர் அடிக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால தான். முருகன் கோயில் பார்க்குறக்கு யாருக்கும் போர் அடிக்காது. இருந்தாலும் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு உள்ளே இன்றைக்கி திருக்கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்களா, அதனால் வந்து சாமிக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் லைன் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. பங்குனி உத்திரம் இல்லைங்களா, முருகன் கோவிலுக்கு சரியான கூட்டமாக தானே இருக்கும் எப்போவுமே. லைட் செட்டிங் பாருங்கள், கோபுரம் வந்து லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் அந்த க்யூவில் நின்று போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே வந்தோம். சும்மா அவுட்டர் சைடில் வீடியோ எடுக்கும்போதே மூலவர வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அது ஒரு இன்சிடெண்ட்டும் இங்கே நடந்துச்சு. ஆக்சுவலாக மூலவரை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள முருகன் பார்த்திங்கன்னா தங்க கவசத்தில் சூப்பராக ஜொலிச்சு இருந்தார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதனால நான் காட்ட முடியலை. பாருங்கள் க்யூ இங்கே அந்த வாசல் வரைக்குமே க்யூ நிற்கிது. நாங்கள் போன உடனே இந்த க்யூவில் நின்றுட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறதுக்காக க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். பார்த்திங்களா, அந்த திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது திருக்கல்யாணம் நடந்த அந்த முருகரை வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. அங்கே பன்னீர் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் பன்னீர் அபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு மற்ற சாமியும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சுற்றி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த திருக்கல்யாணம் பண்ணது. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போ பாருங்கள் கீழே இருந்து அந்த கோயில் வியூ தான் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் அழகு குத்துறது அந்த ஊர்வலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி வர்றது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கத்தி மாதிரி பின்னாடி அழகு குத்திட்டு வராங்க. அதாவது முன்னாடி அந்த வாயிலையும் அந்த அழகு குத்தி இருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ரொம்பவுமே இந்த அழகு குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிட்ட நின்று நான் பார்க்கவே மாட்டேன். கொஞ்சம் தூரமாக தான் நான் இருந்தேன். வீடியோ எடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். ஆனால் இது வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. பின்னாடி அந்த அம்மா மாலை போட்டு வராங்க பார்த்திங்களா, அவங்க வந்து முதுகில் அந்த கொக்கி மாதிரி அழகு குத்தி குட்டி தேர் மாதிரி இழுத்துட்டு வராங்க முருகனை வச்சு. இது எல்லாமே ஒரு வேண்டுதலுக்காக செய்கிற விஷயங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதாங்க ரொம்பவுமே பார்க்குறக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு. அதாவது அந்த
கொக்கி கொக்கி மாதிரி மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டே வந்தாங்கங்க. அது வந்து எந்த ஒரு பேலன்ஸுமே கிடையாது. நானும் பார்த்தேன் வேறு ஏதாவது பேலன்ஸ் பண்ணி கட்டி வச்சுருக்காங்களான்னு, எதுவுமே கிடையாது. அந்த தொங்கிட்டு வர்றது மட்டும்தான். கொக்கியில் மாட்டி முதுகில் அப்படியே மாட்டி அப்படியே தொங்கிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்க்கவே முடியல என்னால், அதனால தான் ப்ளர் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் காமிக்கலாமா என்னங்கிறதும் எனக்கு தெரியலை. ஓகே. அதுக்கப்புறமா இன்னொன்றுமே அதே மாதிரி வந்துச்சு பாருங்கள். அதுலேயுமே கொக்கி மாதிரி மாட்டிட்டு தொங்கிட்டு வராங்க. இதெல்லாம் தாங்க ரொம்ப பார்க்குறக்கே இதுவாக இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி நெஞ்சில் அந்த கத்தியெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு வராங்க. ஆனால் பின்னாடி முதுகில் அவ்வளோ, அதாவது அந்த கத்தியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கம் 3 கத்தி, அந்த பக்கம் 3 கத்தி, அந்த மாதிரி குத்தி வச்சுருக்காங்க. அந்த தொங்கிட்டு வரவங்கள பார்க்கும்போது தாங்க ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்தது வர்றது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நிறைய பேர் வந்து அந்த காலில் அப்படியே படுத்துட்டு முதுகுலையும் கால்லையும் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டிட்டு எந்த ஒரு பேலன்ஸுமே கிடையாதுங்க. ஒரு பெல்ட்டோ எதுவுமே கிடையாது. நான் பார்த்தேன். அப்படியே தொங்கிட்டே அப்படியே தான் அந்த கொக்கியில் மாட்டி அப்படியே தொங்கிட்டே தான் வந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்பவுமே இதுவாக இருந்துச்சு. அந்த மேலே இருக்கிறாரு அவருக்கு மட்டும்தாங்க பெல்ட், அந்த ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் பெல்ட் மாதிரி காலில் மட்டும் போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து அந்த கீழே ஒருத்தர் தொங்கிட்டு வராரு பாருங்க, அவங்களுக்கு அந்த முதுகும் காலும் அப்படியே தொங்கிட்டு ஆடிட்டே வேற வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பயமாகவே இருந்துச்சு. ஓகே. அடுத்ததும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த கத்தியில் குத்திட்டு அதுதான் அதிகமாக வந்து குத்தியிருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கிறாரு அவர். கொஞ்சம் வயசானவர் தான், இருந்தாலும் அவ்வளோ உயரமாக அந்த க்ரெயின் வச்சு தூக்கி அவரும் தொங்கிட்டே தான் வந்தது. இந்த குழந்தைங்களெல்லாம் கையில் கொடுப்பாங்க, அவர் கையில் அந்த மாதிரி கொடுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊர்?